ஒரு அழகான காட்டில் ஜனநாயக முறைப்படி விலங்குகள் வாழ்ந்து வந்தது. அங்கு விலங்குகள் ஓட்டு போட்டுதான் தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு அணில் ஒன்று வாழ்ந்து வந்தது. அணிலுக்கு ஊர் ஊராக சென்று நாடகம் போடுவதுதான் வேலை. தனது வேலையை சிறப்பாக செய்து பல வசதிகளை பெற்று சிறப்பாக வாழ்ந்து வந்தது. அப்படி ஒவ்வொரு ஊராக சென்று நாடகம் போடும்போது அங்குள்ள மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொண்டது. சில பேருக்கு நம்மால் உதவ முடியும், ஆனால் ஊருக்கே உதவ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து, என்னை வாழ வைத்த இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்து, நான் இந்த முறை தலைவர் தேர்தலில் போட்டி போட விரும்புகிறேன் என்று அறிவித்தது. இதை கேட்டு தற்போது தலைவராயிருக்கும் ஓநாய் அணில் ஒரு கூத்தாடி, அதற்கு தலைவனாக என்ன தகுதி இருக்கிறது, அது ஒரு சிறிய உயிரினம் என்று ஏளனம் செய்தது. அதற்கு முன் தலைவராக இருந்த நரி, அணிலுக்கு என்ன தெரியும், அணில் எப்படி உங்களுக்கு தலைவனாய் இருக்க முடியும், எங்களை போன்ற சிறந்தவர்கள் மட்டுமே தலைவராக இருக்க முடியும், ஒரு நாடகம் நடிகனுக்கு என்ன தெரியும் என்று நகைப்புடன் பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் அணில் ஏதையுமை கண்டுகொள்ளவில்லை. தான் தலைவரானால் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு தேர்தலில் போட்டியிட்டது. மக்கள் இம்முறை அணிலை போட்டியில் ஜெயிக்க வைத்தனர். அணில் தலைவரானது. தான் நினைத்தது போல காட்டில் இருக்கும் அனைத்து உயிரினத்திற்கும் அது நன்மை செய்து ஒரு சிறந்த தலைவராக மாறியது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், யாராக இருந்தாலும் நல்ல உள்ளம் கொண்டவராக இருந்தால் அவர் தலைவராக மாற முடியும்.